அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்னைக்கு டே இன் மை லைஃப் வீடியோ பார்த்துடலாமா? ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கும் நான் இன்ஷால்லா கூடிய சீக்கிரமே நான் சொல்கிறேன். நான் அன்றைக்கி வந்துட்டு மத்தி தான் இந்த மத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மத்திக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். மத்தி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து அதை வந்து மத்தி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மஞ்சளும் சால்ட்டும் போட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு ஊற வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த மசாலாவையும் வந்துட்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் உள்ளக்க வெளியில் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. மசாலா இந்த மீன் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அண்டு வந்துட்டு இது நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் சாப்பிட முடியும். இதோடைய முள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நான் வந்துட்டு எனக்கு நிறைய வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. நிறைய லாட் ஆஃப் வீடியோஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் அதை எடிட் பண்ணி அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் என்னால் முடியல. ஸோ இன்ஸ்டாவில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியும் ஆல்மோஸ்ட்டு நான் லேட்டாக வீடியோ போட்டுருக்க ரீசன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றி கருவேப்பில்லை ஸோ அது கூட பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நல்லா ஒரு பச்சை வாசனை இந்த பூண்டோடைய பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ நிறைய வீடியோ வச்சுருக்கேன். அதை போட தான் என்னால் முடியலை. நான் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நான் அதை வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்குள்ள வெங்காயம் வந்துட்டு நான் துருவலாம் நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் நாட்டு வெங்காயம் கிடைச்சாலும் போடுங்க. நான் வந்து பல்லாரி வெங்காயம் தான் குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதாவது மிக்சரில் போட்டு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எங்கேலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, எங்கேலேருந்து எனக்கு வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மெசேஜ் எனக்கு வந்து போடுங்க. ஓகே. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிற வரையுமே நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் கூட நீங்கள் வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள், கொத்தமல்லி இது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் அளவுனா. அதை நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து பேனில் வந்துட்டு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி விடுறேன். வதக்குனதுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வெங்காயம் போல் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு 1/2 தக்காளி வந்து எடுத்து அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதிலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் பேஸ்ட் வந்து பார்க்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதோடைய பச்சை வாசனை ஏன்னா முதல்லயே நம்ம வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துருக்கும்போது கொஞ்சம் வாசனை எல்லாம் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் தேவைக்கேற்ப நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளிக்கரைசலும் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கொதித்து வந்துடும். அது கூட வந்துட்டு ஒரு 1/2 மூடி தேங்காவையும் நீங்கள் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மத்தி மீன் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம். மத்தி மீன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனானும் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் மீனானம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு பரட்டி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அது எல்லா மீனையுமே வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ யாரெல்லாம் அந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் அல்ஃபின் கிரியேஷன் அப்படிங்கிற இதே நேமில் உள்ள தான் என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்கும். அதில் வந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஷால்லா எனக்கு சென்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் யார் யாருக்குன்னா மத்தி பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே நம்ம இன்னும் ஏதாவது ஒரு சைட் டிஷ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பொடி மாஸ் எக் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையானது வந்துட்டு வெங்காயம், எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தக்காளி, புதினா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நான் வதக்குறோமோ அப்போ தான் அந்த முட்டை வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையுமே வந்துட்டு இது மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி கூட நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வரும். இல்லை மொத்தமாக ஊற்றி பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு மல்லி இதில் வந்து தூவி விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதாங்க எங்களுடைய ஃபைனலாக வந்துட்டு நான் பண்ணது மீன் குழம்பு, மத்தி மீன் பொரியல், அதுக்கப்புறமா முட்டை பொடி மாஸ் இதான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நார்மல் ரைஸ் வச்சுருந்தோங்க. அன்றைக்கி எங்களுக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. நாங்கள் வந்து அதை வந்து மதியம் வந்து சாப்பிட வந்துட்டு கேட்டே இருந்தா. ஏன்னா பூனைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவு என்றாலே அது மீனாக தான் இருக்கும். கரெக்டு தானுங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்றைக்குனா மீன் செய்கிறோமோ அன்றைக்கி நார்மலாகவே குளிச்சுருவோம். அது மீன் என்றால் கண்டிப்பாக குளிச்சே ஆகணும். ஸோ அது மாதிரி போயிட்டு நல்லா ஒரு குளியலை போட்டு வந்துட்டேன் ஈவினிங் போல். அதுக்கப்புறமா இது யார் யாருக்குன்னு ரொம்ப பிடிக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி பொரியரிசி தேங்காய் போட்டு பொரியரிசி சாப்பிட்றது இது யார் யாருக்குன்னா பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ரேஷனுடைய அரிசியை வந்து நாங்கள் எடுத்து அது நல்லா ஃப்ரை வந்துச்சுன்னா அழகாக பெருசு பெருசாக வந்துடும். ஸோ அது கூட வந்து தேங்காய் துருவணும். தேங்காய் துருவி அது கூட ஆட் பண்ணி நம்ம சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்றைக்கி ஆட் பண்ணது நாட்டு சர்க்கரையை தான். ஏன்னா நீங்கள் வந்துட்டு சுகர் சாப்பிட மாட்டீங்க, சீனி சாப்பிட மாட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை கூட ஆட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்து இது மழை சீசனில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தாங்க போச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல விளாக் இனிமேல் கண்டினியூஸாக வரும். ஸ்டே கனெக்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.